Wishing a good day to all my students. In today's class, we'll be looking at direct and indirect speech, that is reported speech. So first of all, I'll explain you the contents that are in the book. Okay, bookல உங்களுக்கு இருக்கிறத உங்களுக்கு explain பண்ணிடுறேன். Understood? So this week's video, I'll explain you what is the thing in book, and the next video, I'll explain you in detail about how to change each tense form. ஒவ்வொரு tense formம் எப்படி மாத்துறது, ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி மாத்துறது. Okay, அப்படின்னு I'll explain you in the next video. So, going by the today's video, இதுல டாபிக் படிச்சு பாருங்க. There are two main types of speech. That is direct and indirect or reported speech. Okay, so direct speech repeats the exact words the person used. ஒருத்தங்க சொல்றத நம்ம அப்படியே கோட் பண்ணி எழுதும் போது நம்ம டைரக்ட் ஸ்பீச் அதை நம்ம யூஸ் பண்றோம். அண்டர்ஸ்டுட்? ஸோ ஹவ் வி ரிமெம்பர் தே வேர்ட்ஸ், அவங்க சொல்ற வார்த்தைகள் நமக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே கோட் பண்றதுக்கு நம்ம டைரக்ட் ஸ்பீச் யூஸ் பண்றோம். இது எப்போ சார் யூஸ் ஆகும் அப்படின்னா, இஃப் யூ லுக் அட் எனி ஸ்பீச், ஏதாச்சும் ஒரு எமினன்ட் பர்சனாலிட்டிஸோட ஸ்பீச் நீங்க கேட்கும் போது அங்க இருக்கும் ஐ கோட் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, மோஸ்ட் விவேகானந்தரோட ஸ்பீச்சை யூஸ் பண்ணி கோட் பண்ணுவாங்க. எப்படின்னா அரைஸ் அவேக், அந்த கோட் யூஸ் பண்ணி ஐ கோட் ஃப்ரம் சுவாமி விவேகானந்தா சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் டைரக்ட் ஸ்பீச். ரிப்போர்ட்டட் ஸ்பீச் இஸ் ஹவ் வி பிரசன்ட் த ஸ்பீச் ஆஃப் அதர் பீப்புள் ஆர் வாட் வி அவர்செல்ஸ் சே. ஓகே, நம்ம எப்படி ஒருத்தங்க ஸ்பீச்சை நம்ம எழுதும் போதோ இல்ல பேசும் போதோ நம்ம இன்னொருத்தங்க போய் சொல்லும் போது தட் இஸ் கால்ட் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். Okay, so here look at the topic, read the different verb forms where they remain the same in the direct and indirect speech in the following cases. Okay, ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா டைரக்ட் ஸ்பீச்சும் இன்டைரக்ட் ஸ்பீச்சும் நம்ம அப்படியே மாத்துற மாதிரி இருக்கும். ஓகே, வித்தவுட் சேஞ்சிங் எனிதிங் நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படிங்கறத இந்த கிளாஸ் நம்ம பார்க்கலாம். Okay, so the guy's name is Krish. Krish says, "Come on, I am enjoying my holiday." ஸோ அதை எப்படி மாத்துறாங்க பாருங்க. கிரிஷ் சேஸ் தட், தட் கண்டிப்பா ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல இருக்கணும். ஐ ஹியா மாறிடுச்சு. ஓகே, கிரிஷ் சேஸ் தட் ஹி இஸ் என்ஜாயிங் ஹிஸ் ஹாலிடே. கிரிஷ் சேஸ் தட் ஹி இஸ் என்ஜாயிங் ஹிஸ் ஹாலிடேஸ். அடுத்தது இங்க பாருங்க, நமக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஐ வில் நெவர் கோ டு ஒர்க். ஐ வில் நெவர் கோ டு ஒர்க். So the girl's name is Kavi. Kavi says that since Kavi is a female, you have to use she. Kavi says that she will never, would married. Okay, Kavi says that she would never go to work. Okay, அடுத்தது பாருங்க. Asia is the largest continent. இதெல்லாம் என்னன்னா யூனிவர்சல் ட்ரூத். நம்ம பிரசன்ட் டென்ஸ்ல படிச்சிருப்போம் இல்லையா, ஆல் யூனிவர்சல் ட்ரூத்ஸ் ஆர் இன் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இன் கேஸ் ஆஃப் யூனிவர்சல் ட்ரூத் வி ஷுட் நாட் சேஞ்ச் எனிதிங். நம்ம எதையுமே மாற்றக்கூடாது. ஓகே, ஸோ எப்படின்னு பாருங்க. ஏஷியா இஸ் த லார்ஜஸ்ட் கான்டினென்ட். ஸோ பாலு செட் தட், அது மட்டும் தான் நம்ம ஆட் பண்றோம். கொட்டேஷன் மார்க் ரிமூவ் பண்ணி அப்படியே எழுத வேண்டியதா. பாலு செட் தட் ஏஷியா இஸ் த லார்ஜஸ்ட் கான்டினென்ட். அடுத்தது பாருங்க, பீப்புள் இன் ஆப்பிரிக்கா ஆர் ஸ்டார்விங். இது கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, அலிஷா செட் தட் கமா இன்சைட் த கொட்டேஷன் மார்க் பீப்புள் இன் ஆப்பிரிக்கா ஆர் ஸ்டார்விங். நம்ம என்ன பண்றோம், ஜஸ்ட் ரிமூவிங் த கொட்டேஷன் மார்க் அண்ட் வி ஹேவ் டு ஆட் தட் ஆட் பண்ணி அலிஷா செட் தட் பீப்புள் இன் ஆப்பிரிக்கா ஆர் ஸ்டார்விங். அடுத்தது பாருங்க, வித் மாடல் வேர்ப்ஸ் would, might, could, should, ought to, used to, இதெல்லாம் வந்தாலும் நம்ம எதையுமே மாற்றக்கூடாது, அப்படியே எழுதணும் சொல்றாங்க. பாருங்க, ஷாலினி சேஸ் கமா ஐ மைட் கம். திஸ் மைட் பி த கொஸ்டின். அதை நம்ம எப்படி எழுதணும், ஷாலினி செட் தட் ஷீ மைட் கம். ஐய மட்டும் ஷீயா மாத்துறோம், தட் ஆட் பண்றோம், அவ்வளவுதான். த நெக்ஸ்ட், ஐ வுட் ட்ரை இட். வினோத் செட் தட் வினோத் இஸ் a male, so he would try it. Okay, so இது எல்லாம் வந்தாலும் நம்ம அப்படியே கொட்டேஷன்ல இருக்கிறத கொட்டேஷன் மார்க்கை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ஐ ஹியா மாறிடும், வுட் அப்படியே இருக்கும், ட்ரை அப்படியே இருக்கும், இட் தட்டா மாறிடும். ஓகே, வினோத் said that he would try that. Understood? The next,
with would rather had better. would rather had better வந்தாலும் அப்படியே எழுதணும் சொல்றாங்க. நல்லா பாருங்க. The name of the robo is Chitty. Chitty says, comma, I would rather fly. So would rather வந்திருக்கா, அது வந்தாலும் நம்ம அப்படியே என்ன மாத்தணும்னா Chitty said that I வந்து ஹியா மாறிடும். He would rather fly. Understood? அடுத்தது they had better go. Had better. Okay. Sophia said that they had better gone. Go வந்து அப்படி வந்துடும். Okay. Sophia said that they had better go. Okay, so would rather had better வந்தாலும் நம்ம அப்படியே எடுத்து எழுதணும். அடுத்தது in if clauses and time clauses. Okay, if clause, if I tidied my room, clause. Okay, my dad would be happy. Sriram said that if he tidied his room, his dad would be happy. My வந்து his மாறிடுச்சு, I வந்து he மாறிடுச்சு. அவ்வளவுதான். The same comes here also. When I was staying in Madurai, I met my best friend. Jahi said that when I வந்து ஹியா மாறிடு, he was staying in Madurai, he met his best friend. Okay, I ஹியா மாறிடுது, my hissa மாறிடு. That's it. And the last one in your textbook, we do not usually change the modal verbs must and need not, but must can become had to or would have to, and need not can become didn't have to or wouldn't have to if we want to express an obligation. Okay, ஒரு request நம்ம வைக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. So would and would not have to or used to talk about future obligation. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, will வந்துச்சுன்னா would மாத்தணும், shall வந்துச்சுன்னா should மாத்தணும், can, could, may, might. இங்க எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. I must wash up. So must வந்திருக்கு. So யூஷுவலா மாத்த வேணாம், அது அப்படியே கோட் பண்ணலாம். எப்படின்னா she said that she must wash up. ஓகே, இங்க mustக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணலாம்னு கொடுத்திருக்காங்க, had to. She said that she had to wash up. mustக்கு பதிலா had to யூஸ் பண்ணலாம், இல்ல would have to யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது we must do it in June. So he said that we must do it in June. அப்படி இல்லைன்னா he said that we had to do it in June. இப்படியும் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. Understood? So in this class we have seen what is direct speech and indirect speech and what is given there in your textbook. உங்க text bookல இருக்கிறத நம்ம இங்க work out பண்ணிருக்கோம். Understood? So also you have the book back answers here. First exercise, second exercise நான் கொடுத்திருக்கேன். First exercise is bit large, that we will see in the next video. அது நம்ம அடுத்த வீடியோல எப்படி என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். Understood? So இங்க இதுக்கான ஆன்சர்ஸ் பாருங்க. Who took my English book? He was curious. யார் என் புக்கை எடுத்தா அப்படின்னு நம்ம ஒரு மாதிரி ஆர்வமா கேட்போம் இல்லையா? So he was curious to know who had taken his English book. Who had taken his English book? அடுத்தது where does Helen live? Jim wants to know where Helen lived. அடுத்தது why do volcanoes erupt? She wondered why volcanoes erupted. அப்படியே past tense மாத்திருக்கும். Do you know why she is unhappy? He asked me if I knew why she was unhappy. How many photos have you got? He wants to know how many photos had I got. Okay, so these are the book back answers. So in this class நம்ம என்ன in short பார்த்திருக்கோம் அப்படின்னா, எப்போல்லாம் நம்ம வந்து டைரக்ட் ஸ்பீச் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச் மாற்றும் போது எதையுமே சேஞ்ச் பண்ணாம ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் பர்சனை செகண்ட் பர்சனா மட்டும் மாத்திட்டு எங்கெல்லாம் நம்ம மாத்தலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஓகே, அது எங்கெல்லாம் நம்ம வந்து அப்படியே மாத்தலாம் வித்தவுட் சேஞ்சிங் தி சென்டென்ஸ் அப்படின்னா, if the reporting verb is in present tense, if the reporting verb is a universal truth, if the reporting verb is with modal verbs, அதாவது would, might, should, could, ought to, used to இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே மாத்திரலாம்.
with would rather, had better, in if clauses, time clauses, and we do not usually change the modal verbs must, need not, ana, mustum, need not, had to, would have, and need not, didn't have to, wouldn't have to அப்படிங்கிறத மாத்திக்கலாம். If you want to express any request, would and wouldn't have to are used to talk about future obligations. Okay, future tense la நம்ம அதை யூஸ் பண்ணோம் சொல்லிருக்காங்க. In next classes we will see how to change the direct speech and indirect speech for different tense forms. ஒவ்வொரு tense formsக்கும் எப்படி மாத்துறது, எந்தெந்த tense formsக்கு direct speech and indirect speech இல்ல அப்படிங்கறத we'll see in the next video. Understood? So thank you students. Kindly note all the doubt. We will clarify in the class. Thank you.